இன்றைய வெளிச்சத்தின் அன்பான வாழ்த்துக்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடாமல் இரார். நீதிமொழிகளின் புத்தகத்தில் இப்படி பார்க்கிறோம். அமெரிக்க தேசத்தைச் சேர்ந்த ஹோவர்ட் கெல்லி என்கிற பிரசித்தி பெற்ற பெண்கள் நல மருத்துவர். அவர் சிறு வயதிலே வீடுகளுக்கு சென்று தேவையான பொருட்களை விற்பனை செய்து அதன் மூலமாக வந்த வருமானத்தை கொண்டு அவர் படித்தாராம். அப்படி அவர் விற்பனை செய்து கொண்டிருக்கிற அந்த சிறு வயது நாட்களில் ஒரு நாள் கடுமையான பசி அவருக்கு. பக்கத்தில் இருக்கிற வீட்டில் கதவு தட்டி எதையாவது வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போய் கதவை தட்டுகிறார். ஒரு பெண்மணி வந்து கதவை திறக்கிறார். ஆனாலும் கூட இவருக்கு கேட்க மனதில்லாதபடி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அம்மா அந்த பையனுடைய கண்களில் இருந்த பசியை பார்த்து விட்டு உள்ளே போய் ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து தருகிறார். இந்த பாலை அறிந்து விட்டு இந்த பையன் கேட்குறாரு, இதுக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும்? அன்புக்கு விலை இல்லை தம்பி, நீ எதுவும் தர வேண்டாம் என்று சொன்னபோது நன்றி சொல்லிவிட்டு அவர் கடந்து போகிறார். அநேக வருஷங்களுக்கு பிறகு அந்த பெண்மணிக்கு கடுமையான ஒரு வியாதி வருகிறது. ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அம்மா, இங்கே இந்த வசதி இல்லை, நீங்கள் நகரத்திற்கு போய் ஹோவர்ட் கெல்லியினுடைய மருத்துவமனையிலே சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அவர் அங்கே வருகிறார். ஹோவர்ட் கெல்லி அந்த பெண்மணியை பரிசோதித்து பார்க்கிறார். அவருடைய விவரங்களை எல்லாம் கேட்டறிந்த போது, சிறு வயதிலே தன்னிடம் பணமில்லாத போது பால் கொடுத்து உதவின பெண்மணி இவர்தான் என்று கண்டுகொண்டார். பெரும் முயற்சி செய்து அவருடைய வியாதியை குணமாக்குகிறார். கடைசியில் இறுதியாக பில் அனுப்பப்படுகிறது. அந்த பில்லை இந்த டாக்டர் வாங்கி என்ன செய்கிறாரு, அதில் இப்படி எழுதுகிறார், ஒரு டம்ளர் பாலுக்கு இந்த பில் தொகை சரி செய்யப்பட்டது என்று சொல்லி. அந்த பில்லை கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. பயந்து கொண்டே அந்த அம்மா பிரித்து பார்த்தபோது ஒரு டம்ளர் பாலுக்கு பில் சரி செய்யப்பட்டது என்ற போது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. செய்யும் நற்செயல்களுக்கான பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். இதுபோன்ற நற்கிரியைகளினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக.